ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சுவையான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இந்த மாதிரி சாதம் ஒன்று கிண்டி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. பூண்டு பல் 2 தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் போடல. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இல்லைன்னா நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் கிளாஸ் பதம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா தேவைப்பட்டால் வேணால் நம்ம அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 மிளகாயோட காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். அந்த வேர்க்கடலையை மிக்சியில் ஒரு 1 பாதியமாக ஓட்டி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து தினமும் வேர்க்கடலை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் கிடைக்குது. இது வந்து மலமிளக்கியாகவும் இருக்குது. அதே சமயம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நிலக்கடலை மணிலா பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முந்தின நாள் நைட்டே கூட ஊற வச்சுடுங்க. ஊற வச்சிட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். இல்லை மறுநாள் காலையில் எழுந்தவுடனே கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு 2 விசில் அளவு விட்டிங்கன்னா வெந்துடும். அதை வந்து நம்ம இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியான லஞ்சாக ப்ரிப்பேர் ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு அப்படியே வச்சுட்டு கொடுக்கும்போது ஒரு சில சமயத்தில் பசங்க வந்து கீழே மேலேயும் கொட்டிக்கிட்டு இல்லைன்னா சாப்பிடாமலாம் வருவாங்க. இல்லை அதை கடித்து சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கும். அதே மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கூட இந்த மாதிரி ஒரு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாதம் வடித்தோமா உடனே இந்த மாதிரி ஒரு காயோ இல்லை ஏதாவது இது கூட இப்போ நீங்கள் கேரட்டு இல்லை கேஷ்யூ கூட போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். தாளிக்கும் போதே போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை 1 2 அரைச்சது இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் போட்ட உப்பும் இந்த வேர்க்கடலையிலேயே ஏறிடும். நான் ஆக்சுவலாக வந்து வேர்க்கடலை வேக வைக்கும்போது உப்பு போடாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ அந்த உப்பு வந்து இந்த வேர்க்கடலையோட கலக்கட்டுன்றதுக்காகவே நான் வந்து இப்போ நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூட எடுத்து வச்சுருந்த ரைஸை நல்லா உதுத்து விட்டுக்கிட்டு அது கூட போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி நிலக்கடலை கூட நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய் கலந்து பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைமில் கொஞ்சமாக சாப்பாடு மாதிரி கொடுத்தோம்னா சுட சுட கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லஞ்சுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து மிச்சம் வைக்காமல் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக கலரி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் ஆட் பண்ணலை. எனக்கு காரம் போதுமான அளவாக இருந்ததுனால நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா காரம் சேர்க்கலை. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாத்தூள் வேணால் கூட இது கூட ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா கருணக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து அதை நீ விரும்புன்ற மாதிரி
இந்த ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிகினர்ஸுக்கும் உதவும். அதே மாதிரி வேலைக்கு போகிற ஜென்ஸு ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நைட்டு ஊற வைக்கிறதுல மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேர்க்கடலை நைட்டோ இல்லை காலையிலே மட்டும் ஊற வைக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை வந்து சீக்கிரம் ஊறிடும். நீங்களும் இந்த மாதிரி வேர்க்கடலை சாதம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.